இந்த ராவ பகுதிக்கு ராமசாமி 25 வருஷமா நூல் வியாபாரம் பண்ணிட்டு வர்றேன். இந்த பையன் என்கிட்ட பிளாக் மார்க்கெட் பண்ண பாக்குறான். பையன் கொல்ல தெரியல எழுதிருக்க பாக்குறான். என்னங்க எழுதிருக்கான்? ஒரு தொட்டி எழுதிருக்கான். என்னதான் கொடுப்பாங்க? 1000 ரூபாய் கொடுப்பான். 1000 ரூபாய் அயோக்கியா பையன். 1000 ரூபாய்க்கு ஒரு அரிசி படிச்ச பையன் கூட கிடைக்க மாட்டான். வாய் இந்த வருஷம் பண்ண எண்ணிய பாஸ் பண்ண போறான். பக்கத்துல பாஸ் பண்ணி பாருங்க. அப்படி சொல்லு. ஏயா எண்ணிய பாஸ் பண்ண மேலாட்டுக்கு போய் பாரிஸ்டா திரும்பி வர என்ன ஆகும்? ஒரு அப்பா முடிக்கிற நேரம் ஆகும். நீ முழுங்கிறவங்களே இரு. அப்படியாப்பட்ட மாப்பிளைக்கு வரதட்சணை 1000 ரூபாய் கொடுப்பான். 1000 ரூபாய். இந்த ராவ் பகதூர் ராமசாமியை விரிசவாயை நினைச்சுக்கிட்டு இருக்கான். என்னங்க சந்தேகம்? என்ன சொன்ன? இல்லைங்க, நம்ம சின்னையாவுக்கு வரதட்சணை ஒரு 5000 ரூபாய் இருக்கா? அது அப்பனுக்கு முதல்ல முடிவு போகுது. நான் சொன்ன பாரட்லா கண்ணனுக்கு 10,000 ரூபாய் வரதட்சணை ஏன் வாங்கக்கூடாதுன்னு உண்மை நான் கேட்கிறேன். சொல்லுங்க. ஒரு சந்தேகம் இல்ல. என்னது? இந்த 10,000 ரொக்கமா ஜாமீனா அல்லது புரோனோட்டா? ரொக்கம் 10,000 முட்டாத்தனமா விடலாத. எதுக்கு இதுவான வீட்டுல இருந்து 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க. அம்மாவை பார்க்கணுமா? இந்த அம்மாவில ஆட்டுக்கிட்டு இல்லை. போச்சல வெளியில நம்ம
நம்ம சுதந்திர வீட்டுல இருந்தா வரச்சல் வரச்சல் ஆமா ஆமா ராணி இந்த பொண்ணு யாரு உஷா தேவி உஷா தேவி அப்ப அருணன் எனக்கு ஒரு அண்ணா இருக்கணும் அது புராணத்துல புராணத்துல கூட பிரமாதமா இருக்கு எங்க பெரிய பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்கா அப்படியா சந்திரன் தங்கியா நீ சாதாரணமா பேசுறீங்க டாக்டர் சந்தர் அடுத்த மட்டும் இல்லை அது என்னங்க குழந்தை நீ சும்மா இல்லையா ஏங்க இதெல்லாம் சம்பந்தப்பட்ட டாக்டர் சந்தர் அவர் உங்களுக்கு தெரியுமாட்டா தெரியும் தெரியும் ஏன் தெரியாது சர்க்காரு கொடுக்கிற உபகார சம்பளத்துல டாக்டர் வேலைக்கு படிக்கிறான்னு கேள்வி ஆனா பையன் ரொம்ப புத்தாரு இன்னும் மெதுவா சொல்றீங்க உங்க அண்ணாவை போல புத்திசாலி உலகத்திலே கிடையாது இந்த குட்டிக்கு அவங்க அண்ணா மேல எவ்வளவு பிரியம் பார்த்தீங்களாப்பா எனக்கு மட்டும் இல்லை நீங்க கூட ஒரு நேர்ல பார்த்தா அப்படித்தான் பிரியப்படுவீங்க இல்ல ராணி ஆமாக்கா உங்க அண்ணா கூட அவர் ரொம்ப சின்னது போனா ஆமாக்கா தம்பியா நீலா அதை வாங்கி பாரு फर्स्ट क्लास बस कमिंग टुमारो में कल्लन मद्रास ஐயா எழுதுங்க அந்த ஆசாமிக்கு எப்படி எழுதுற நான் சொல்றேன் பையன் என்ன பாஸ் ஆயிட்டான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அதனால 15,000 சிங்கிள் பைஸ் குறைஞ்சா கூட நடக்கான்னு சொல்லி உடனே அவர் சந்திக்கிறோம் ஏனாலும் நீங்க வந்த காரியம் என்ன எங்க கமலா அக்காவை பார்த்த யாரோ மாப்பிள்ள வராராம் ஒரு கடை அவசியம் இதுதான் பிரமாதம் நானே வந்து உங்க அக்காவுக்கு அலங்காரம் பண்ணி விடுறேன் சரிக்கா ஏசா ஏன் அண்ணாவுக்குமே போனப்படுறீங்க நம்ம அண்ணாவுக்கு கமலாவே கல்யாணம் பண்ணிட்டா கமலா எந்த கமலா எங்க அக்கா கமலா உங்க அக்கா கமலா ஓஹோ சிதம்பரம் மகளா உங்க அப்பா கமலாவுக்கு உங்க அப்பா மகோசன 15,000 கொடுப்பாரா 15,000 ஏப்பா பணம் தானே பெருசு கமலா நல்ல குணசாலிப்பா நீலா நீ சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது கல்யாணம் எல்லாம் இப்ப சில பேர் பண்றாங்களே வரட்டு பணமா வாழ்க்கை ஒப்பந்தம் அத மாதிரி வெறும் மாலை மாத்திர வேலைன்னு பாத்தியா இது கல்யாணம் இதுக்கு வரதட்சணை அவசியம் தேவை நீ சும்மா இப்படி வரதட்சணை கொடுத்து எத்தனை குடும்பங்கள் ஏழை பண்ண தெரியுமா அதே போல வரதட்சணை வாங்கி எத்தனை குடும்பம் பணக்காரர் ஆயிட்டாங்க அது தெரியுமா இப்ப பாரம்மா வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது அது நேரலாமோ அது மகா தரமாச்சு அப்படி சொல்லியா எதுக்கும் இதுவும் அப்பா உங்களுக்கு நான் ஒரு பொண்ணு இருக்கேன் ஞாபகம் இருக்கு நீதான் கல்யாணம் தான் வேணாம் இல்லையே அந்த தைரியத்துல தான் இப்படி பேசுறீங்களா ஆமா ஐயா ஆத்திரக்காரனுக்கு புத்திமதி அப்படி உனக்கு என்னதான் ஆத்திரம் வந்தது ரெண்டு பிள்ளை ஐயா ஈஸ்வரன் எனக்கு 8 பொங்கலை கொடுத்தான் 5க்கு மேல அரசு ஆண்டின்னு உங்களுக்கே தெரியும் எப்படியோ 6 பொங்கலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கையில மடியில் இருந்த பணம் காசெல்லாம் அதுலயே செலவழிச்சு போய் கடனாளியாவும் ஆயிட்டேன் 2 பொங்கல் பாக்கி அதுல கடைசிக்கு ராணியை பத்தி இப்ப கவலை இல்லை இப்ப கமலாவுக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆகும் வரதட்சணை என்னையா கொடுப்ப வரதட்சணையா ஏதோ 4 பையன்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அதுல வர தட்சணையை கொண்டு வயிற வளர்த்து வர்றேன் நான் வரதட்சணைக்கு எங்க போறது எங்க கண்ணனுக்கு 1000 கொடுக்கறதுக்கு ஆள் கீ வயசுல நிக்குது ஐயா ஏன்னா பையன் அழகா இருக்கான் சாதுவா இருக்கான் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணிருக்கான் நாளைக்கு நெய்ல இங்க வர போறீங்க கண்ணன் பாஸ் ஆயிட்டானா என்னையா நான் பாஸ் ஆயிட்டான்னு சொல்றேன் அந்த மூஞ்சி சீஸ் ஆயிடுச்சேன் ஏன் பொய் சொல்லணும் தரித்திரமே மனுஷனுடைய பண்பை பெருக்கி
இன்னும் ஃபீலா இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். எப்படிங்க செயலான பையனுக்கு கிராக்கி குறையும், அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். இந்த அல்ப ஆசைக்கும் இடம் இல்லை. அதுதான் எனக்கு பெரிய வரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன், ரொம்ப புண்ணியமா இருக்கும். சொல்றேன், சொன்னா என்ன வருவது? எனக்கு நான் என்ன பண்றது? என்கிட்ட இருக்கிற ஆசை என்ன ஒண்ணுதான். என்னையாது அதே எனக்கு அதை நீரே வச்சுக்கோ. ஆமா, உங்க பொண்ணுக்கு என்ன வயசாகுது? 16 வயசு 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப இப்ப 19 வயசு ஆச்சு. அப்படியே அப்பா, இந்த 19 வயசுக்குள்ள என் பொண்டாட்டி 3 பிள்ளைய பத்தி செத்தும் கூட போயிட்டாலே. ஒரு யோஜனை, ஒரு பெரிய இடத்து மாப்பிளை வரதட்சணை இல்லாமலே ஏற்பாடு பண்ணலாம். வேணும்னா 2 செலவுமே போட்டுக்கு சொல்றேன் அவரை. இந்த உதவிக்கு உனக்கு என்ன ரிமார்க் செய்ய போறேன்? மாப்பிளை யாரோ? வேற யாரும் இல்ல, நம்ம மேலத்தோர் விருதாஜன் இருக்காரு. அவருக்கு 5ஆம் தாரமா ஒரு கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு சின்ன பொண்ண தேடிக்கிட்டு திரிகிறாரு. அவருக்கு 2 வயசுக்கு மேல இருக்குமே. இருக்கட்டுங்க, வரதட்சணை கொடுக்க முடியாத போது வயசை பார்த்தா முடியுமா ஐயா? அட ஏதாவது ஒரு தியாகம் பண்ணித்தானே ஆகணும். எனக்கு ஒரு வயசு கிழவருக்கு நான் சொல்லி தியாகம் செய்கிறார். தியாகமான மனிதனே கையின் கோலத்தில் அவளை நான் என் கண்களால் பார்க்கணுமா? வணக்கம் மாமா. மகாராஜனா இருக்கண்ணா. சின்னையா, நாளைக்கு வர்றதாக தந்தி கொடுத்துட்டு ஈஸியா வந்துட்டீங்களே. என்ன செய்யறது, இந்த சந்தர் தான் பிடிச்சு எடுத்து போட்டுட்டான். இந்த சர்க்கார் உபகார சம்பளத்துல பிடிக்கிறவர் இவருதானா? எங்க அண்ணன் மகன் டாக்டர் சந்தர். வணக்கங்க. மங்களம் உண்டாகட்டும். இந்த ஆளு யார் சித்தப்பா? இவர் தான் இந்த ராவ் பகதூருக்கு உக்ரான பகதூரோ? அது மட்டும் இல்லைங்க, அடுப்பங்கிற பகதூர் கூட அடியாமா. எங்க வீட்டு கணக்கர். ஆமா, ஸ்டேஷன்ல இருந்து நடந்தா வந்தீங்க, ஒரு வண்டி வச்சுட்டு வரக்கூடாது. நான் தாயா வேணாங்க. அட ஒரு போட்டராவது வச்சுக்கப்படாது. அதையும் நான் தாயா வேணாங்க. ஏன்னா அவங்க அப்பா இருக்கார புது ராவ் பகதூர், அவர் அந்த காலத்துல சூதிடி படையை தலையில சுமந்துக்கிட்டு தெரு தெருவா நடந்து விட்டுத்தானே துட்டு சேர்த்தாரு. அந்த பழக்கம் பையனுக்கு வர வேணும். அதனாலதான் அவனை நடத்தியே கூட்டிட்டு வந்தோம். எப்படி நம்ம ஐடியா? இவர் என்ன அப்படி பேசிட்டே இருக்காரு? ஐயா கொத்துற, அவன் எப்போ அப்படித்தான். சரி, எல்லாரும் வாங்க, நம்ம வீட்டுக்கு போய் கொஞ்சம் காப்பி சாப்பிடலாம். உங்க வீட்டுல காப்பி கூட இருக்கா? கணக்கா ஐயா, என்ன துமுறு உனக்கு? கொஞ்சம் கணக்காவே பேசு. நாங்க ஏழையா இருந்தாலும் எங்க வீட்டுல இருக்க கஞ்சியோ கூழோ பிரத்தியாருக்கு மனப்பூர்வமா சந்தோஷமா கொடுப்போம். நீங்க உங்க எஜமான இருக்கீங்களே, அட உங்க அப்பா விக்கினவாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டீங்களே. சந்தர், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சும்மா இருந்து சித்தப்பா, மரியாதை தெரியாதவங்களுக்கு மரியாதை கற்றுக் கொடுக்கணும். நான் வரேன் சந்தர், நேரமாச்சு. அப்பா கோச்சுக்குவேன். போடா பாப்பா, போயிட்டு நாளைக்கு எங்க வீட்டு பக்கம் வா. நான் எழுதின வசந்தகான புத்தகத்தை கொடுக்குறேன், படிச்சுட்டு அபிப்பிராயம் சொல்லு. எல்லா பத்திரிகைக்கும் கொடுக்க போறேன். ஓகே, வாங்க சித்தப்பா. ஐயா, அப்ப நான் சொன்ன விஷயம், இன்னைக்கு ஒரு மாப்பிள்ள வராரு, அது ஒன்றும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். யாருக்கு சித்தப்பா மாப்பிள்ள? நம்ம கமலாவுக்கு. நம்ம கமலாவுக்கா? ஆமா. எல்லாம் கணக்க ஏற்பாடா? மாப்பிள்ள யாரு? நம்ம மேலத்திரி விருத்தாசலம் இருக்காரு, அவரோட பேரனா? அவன் பொல்லாத போச்சு போலாச்ச. அதனாலதானே தாத்தாவுக்கு முடிச்சிருக்கேன். யாரவ? தாத்தாவுக்கு முடிச்சிருக்கேன். தாத்தாவுக்கா? அந்த ஆளுக்கு வயசு 80க்கு மேல இருக்குமே. ஆனா இந்தாங்க நல்ல எக்ஸசைஸ் பாடி, கும்பாங்க மாதிரி இருக்காருங்க. என்னையா அது, மருந்துக்கு கூட ஒரு பல்ல பார்க்க முடியாது. எதுக்குங்க? பிறந்த காலம் அப்படியே தாண்டவம் ஆடுது. அப்படியே ஏன் சார் கணக்கத்துல சார், இந்த கல்யாண பிசினஸ்ல உங்களுக்கு ஏதாவது கமிஷன் ஆசீர்வாதத்தோட சரி. அடப்பை மூஞ்சி மோர கட்டம் பாரு. 80 வயசு கணவனுக்கு கொண்டுட்டு போய் ஒரு பச்சை பலி கொடுக்கிறதாவது. சித்தப்பா, இந்த கல்யாணம் நடக்கிறத விட கமலாவுக்கு நம்ம கையாலேயே விஷத்தை கொடுத்து கிணத்துல தூக்கி போட்டுடலாம். கல்யாணம் ஒண்ணு வேணாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க போகலாம்.
கணக்கா உன்னை நான் மறுபடியும் மீட் பண்றேன். வரேன்டா. இந்த பசங்க பட்டணத்துல போய் கோவில் கத்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுறாங்க? என்னையா காட்டுத்தனமா கத்துற? இல்ல தூக்கலாம் மதுரை பெண்மணியின் பரிபாக மரணம், ராதாவின் சொற்களை மகளுக்கு வரம் கிடைக்கணும். தந்தை பெரும் பேரத்தை கொண்டு மனமுடைந்து உடம்பில் பெற்றோலை ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்ட சேதம் கதை அதையதாக்கிடும். என் கதை என் கதை போல்தான் இருக்கும். எனக்கும் இன்னும் வரம் கிடைக்கவில்லை. வரதட்சணை கொடுக்க முடியாமல் என் தந்தை பெரும் பேரத்தைக் கொண்டு நான் தான் மனமுடைந்து கத்தளிக்கிறேன். நம் துக்கங்களுக்கெல்லாம் தக்க பரிகாரம் தற்கொலைதான் என்று நீ வழிகாட்டிவிட்டார். எனக்கு யோசனை ஏற்கனவே தோன்றவில்லை. நான் யாருக்காக உயிர்வாழ வேண்டும்? என்ன பண்ணல? நீ தலை கூட வாருக்கு இல்லையா? நாடகம் எத்தனை மணிக்கு ஆரம்பம்? வந்தவுடன் ஆரம்பிக்க வேண்டியது. அந்த கன்றாவை நீ பார்த்ததில்லை. பார்க்கலாம்னு நேற்று ரொம்ப நேரம் காத்திருந்தேன். ஆனா நீ ஹீரோ தான் வரல. இன்னைக்காவது வருவாரா? யார் கண்டா? எத்தனையோ நாளைக்கு இப்படித்தான் நடக்குது. நான் கொடி பண்ண மாதிரி அலங்காரம் பண்ணி உட்கார வேண்டியது. அப்புறம் வசூலாக அந்த நாடாக்காரம் போல வேஷத்தை கழிக்க வேண்டியது. சரிதான். இது வரல எத்தனை பேர் வந்திருக்காங்க? சுமார் ஒரு 10-15 இருக்குமா? 10-15 இன்னைக்கு வரப்போறவரு 99வது ஆசம். 99. இன்னும் ஒருத்தர் வந்துட்டா துரியோதனன் கூட்டமே கடையெடுத்து வந்ததாக அர்த்தம் இல்லையா? என்னமோமா எனக்கு பரிகாசமா இருக்கு. சீக்கிரம் வெயிட் பண்ணி வாங்க பஸ் வாங்க. என்னம்மா இன்னும் ரசனையா? ஏமாமி வந்திருக்கிறது பசுமா மாடா? நீ என்னம்மா வந்த மாப்பிள பேரு பசுபதி. டாக்டர் என்ன டாக்டர்? பைத்தியக்கார டாக்டர். ஏன் வேற நல்ல டாக்டர் யாரும் கிடைக்கலையா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பேரு அங்க சொல்லுங்க. சாரி What's your name, please? கமலா. Kamala. This is a combination. என்னங்க? இது கமலா, இது ஆரஞ்சு. ஆமா, ஆரஞ்சு 30. Yes, 40. What's your father's name, please? உங்க தகப்பனார் பேர் என்ன? சிதம்பரம். கூட போறீங்க எத்தனை? சார், இதுக்கு முன்பு நீங்க ரேஷன் ஆபீஸ்ல வேலை செஞ்சீங்களோ? பதில் என் கூட பிறந்தவங்க 7 பெண்கள். நல்ல பொங்க பரம்பரை இருக்கு. என் தகப்பனார் நல்லா தெரியும். என்ன நேரம் என் கேள்வியெல்லாம் நான் கேட்டாங்க பாருங்க. இந்த கேள்வியை கொண்டு போய் உடப்புல போடுங்க. சரி செய்யறேன். உங்க பேர் என்ன? அது தேவையில்லை. மிஸ் தேவையில்லை. சமம் இல்லாம நீங்க ஆஜராடுங்க. ஜாக்கிரதை. எனக்கு படிக்க தெரியும். தெரியும். வெரி குட். உங்களுக்கு சொல்லுங்க. அப்படி இல்லை, இப்படி போ. சாரி. உங்க டாக்டர் நம்பிங்களா சார்? புதுசா கண்டுபிடிச்சார். ரகுவம்சம், இது நமக்கு புரியாத அம்சம். வில்லியம் ஷேக்ஸ்பியர், இது பார்த்தாலே நமக்கு தெரியும். மலைப்படுகிறான்
வந்து இறந்துரும் போல இருக்கேன். இதெல்லாம் நீ படிக்கிறியா? ஆமா. சரி சரி, கூடிய சீக்கிரம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துடுவேன். இப்ப இந்த ஊசியில இந்த நூலை நல்லா தான் இருக்கு. கண்டிப்பீங்களா? நீங்க கலாட்டா பண்ணாம இருங்க. இவங்க 2 பேரும் எங்க குழந்தைகளா? இல்ல, என் பேர குழந்தைங்க. அது எப்படி? ஏன் அவங்களும் ஏதாவது செக் பண்ணுமா? உனக்கு சமைக்க தெரியுமா? நான் ஒண்ணு பேசுறேன், உனக்கு முன்னாள் சாதம் பண்ண தெரியுமா? ஏன் சாதம்? எத்தனையோ சாப்பிட்டிருக்கோம். என்ன சாதனம்? இப்படி பேசுது. இதெல்லாம் இந்த பாட்டி கூட பேசுன்னா அதிகம் வாழா. அம்மா லைஃப் ஸ்பீக்கர் நீ சும்மா இருக்கியா? அது எனக்கு தெரியாதா? முன்னாள் சாதம்னா ஆபீஸ் போற புருஷனுக்கு சொன்ன சமையல முன்னாள் வேகத்துல பண்ணி போடுறதுக்கு தான் முன்னாள் சாதம் பேர். ஓஹோ, புரியுது புரியுது. எங்க அக்காவுக்கு எலக்ட்ரிக் சாம்பார் இது பெற்றது, அர்ஜன் கூட்டு நீட்டு வெட்டுறாக்க எனக்கு நாட்டியார தெரியுமா? தெரியுமா? பட்டுக்கடலி, மணிப்புரி, பரதம், ஜாவா, பாலி, ஹவாய், பூலா டான்ஸ் ஆடுவியோ? நல்ல வேலை, கைக்கு மேல கர்ணம் போடுவியா, ஆகாயத்தில் அந்தரடிக்கியான்னு கேட்காம விட்டீங்க. நான் பர்த்தத்துக்கு ஆள் தேடுறேன்னு நான் இங்க யாரு மனமகள் எனக்கு தெரியலையே. நீங்க அதை முதல்ல நிச்சயப்படுத்திக்கொண்டு எனக்கு சொல்லி அனுப்புறேன். சின்ன அவருக்கு தெரிஞ்சு பாவம் என்னைக்கு அப்போ கல்யாணத்துக்கு நாள் பார்க்கலாமே? ஓ, பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம், உங்க ஃபேமிலியில உங்க அப்பா, அம்மா, சித்தப்பா, பெரியப்பா, சின்னம்மா, பெரியம்மா, அப்பா, மாமா, தாத்தா, பாட்டி இவ யாருக்காவது ஜலதோஷம் பிடிச்சது இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாச்சு. அது தவிர இவாள்லாம் எந்தெந்த வியாதியால
எந்த வருஷம் மாசம் செய்தியில இறந்தாங்கிற ஒரு லிஸ்ட் வேணும். அதே போல உங்க ஒய்ஃப் சைட்லயும் செய்தி வாரியா வியாதி வாரியா ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி கொடுங்க. இப்பப்பா ஒரு இன்சூரன்ஸ் பணம் வாங்கி புள்ள பண்ணி அனுப்பிச்சிடுங்க. இன்னொரு ஸ்மால் மேட்டர், உங்களால அதிகபட்சம் வரதட்சணை எவ்வளவு கொடுக்க முடியுங்கிறத ஒரு காகிதத்துல எழுதி அனுப்புங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அதை நீங்க எழுதி அனுப்புங்க. அதை பார்த்துட்டு நான் என் முடிவு தெரிவித்தேன். இது யார் சார்? என் அண்ணன் மகன் டாக்டர் சந்தர். இவரு ஒரு டாக்டரா? இவரு யார் சித்தப்பா? டாக்டர் பசுபதி, வைத்திய பார்த்தாலே தெரியுது. நம்ம கமலாவை பார்க்க வந்திருக்கேன். ஏன் கமலாவுக்கு நல்லா தானே இருந்தா? கல்யாண விஷயமாப்பா? கல்யாண விஷயமாவா? வணக்கம் வணக்கம். நான் நல்லா தான் இருக்கேன். உங்க தயவு ஒண்ணும் இப்ப எனக்கு தேவையில்லை. ஓ, கண்ணனுடைய தங்கையா நீங்க? என்ன சித்தப்பா ஊமையா? பேசாம இருக்கேன். ஓ, அந்த அப்படி சொன்னேன். போயிட்டு இஷ்டம் பேசலாம். வணக்கம் வணக்கம். கண்ணன் உங்களை பத்தி என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பான். உங்களை பத்தி கூட அடிக்கடி சொல்லுவேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வராம போயிட்டேன். வந்திருந்தா ரொம்ப வேடிக்கையா இருந்திருக்கேன். கண்ணாடி அந்த பைசம் கொடுத்தின பாடு நான் அவ்வளவையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். காரணம் வரதட்சணை பார்க்க மாட்டான்னு அதை சொல்லி ஏமாத்திட்டானே. நான் கூட கல்யாணமே வேண்டாம்தான் சொல்லிவிட்டு இருந்தேன். ஆனா இந்த பைத்தியத்துக்கு புத்தி வரத்துக்கு அந்த வார்த்தையை மாற்றிக்கணும் போல. உஷா, இதவா நீ கூட போய் இந்த கண்ணகிட்ட கொடுத்துட்டு வா. அவளை பேசணும். நானே கொடுத்துட்டேன். தேங்க்யூ. அந்த 80 வயசு தவறு வேற வழியே இந்த 80 வயசு தவறு விட்டா வேற வழியே இல்லை. 80 வயசு தவறு விட்டா